அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒத்தப்பாறை மலைக்கு தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையிலே மணி 11. அப்படியே பொறுமையாக அப்படியே உருட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையில மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே வெளியில் வந்து பார்க்கலாம் மொட்டை வெயில். அப்பா சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஒத்தப்பாறை மலை இருக்குது. அந்த ஒத்தப்பாறை மலைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து கருப்பராயன் கோவில். இந்த கோவில்ல ஒரு சித்தர் இருக்கிறதாவும், அந்த சித்தரை பார்க்கறதுக்கு தான் இந்த பக்தர்கள் வந்திருக்கிறதாவும் அங்க இருக்கிற பொதுமக்கள் சொன்னாங்க. நம்மளால முடிஞ்சுன்னா நம்ம சேனல்ல இந்த கோவிலை பத்தி ஒரு தனி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடலாம். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, எல்லை கருப்பராயன் கோவில். ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோ பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இதான் உன்னிப்பாளையம் ஜங்ஷன் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியுது பார்த்துங்க மலை. ஒன்னிப்பாளையத்துலேருந்து நீங்கள் ரைட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கியாச்சு. ஆனால் அந்த மலைக்கு போகிறதுக்கான வழி மட்டும் தரல. ஓ, இங்கே இருக்கு பாதை. ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க. கோயிலுக்கு எப்படி போகணுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்துட்டு வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே எப்படி போகிறது? எங்கிட்டு போகிறது? பக்கத்துலையா? அடுத்த சந்தை தானே? சரி, கேட்டாச்சுங்க. மேலே வந்துட்டு போகலாம். ஆனால் போகிறதுக்கான வழி வந்துட்டு இது கிடையாதுப்பா. அவரு லோக்கல் தானாமா. ஆனால் அந்த கோவிலுக்கு போனதே இல்லையாம்மா. நாம போவோம். இதுதான் அந்த ரோடு. ஹலோ பாய், இதில் போகலாமா? இதில் வழி இருக்கா? போகலாமா? வரியா சார்? வரலையா? போடாடி. பாளையத்துலேருந்து வர ரோடு இதுதான். அப்படியே வந்துட்டு காரமடை இந்த ரோட்டில் வந்துட்டு போவீங்க. போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஆலமரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆலமரத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு போக போகிறீங்க. ஆலமரம் பக்திமயமாக இருக்குது. ஆலமரம் வண்டியிலே மலை ஏற போகிறோம். நம்ம இங்கிட்டு ஒரு பாதை போகுது, இங்கிட்டு ஒரு பாதை போகுது. மேலே போகிறதுக்கு வழி. அந்த பாட்டிக்கிட்ட வழியை கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம மேலே கிளம்பியாச்சுங்க. இதெல்லாம் மலைங்க. மலையை பாதி மலை வெட்டி களவாடி தின்ட்டாங்க. வண்டி இங்கேயே போட்டுட்டு சேஃப்டியா. ஹாய் மக்களே, நாம் ஒத்தப்பாறை மலைக்கு வந்தாச்சு. ஒத்தப்பாறை மலை எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்னிப்பாளையத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒத்தப்பாறை மலை வந்துட்டு தெரியும். ஸோ மேலே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு வந்துட்டு வர்றதுக்கான பாதை வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு சரியாக இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க. நான் எப்படியோ கேட்டு வந்து மலையின் அடிவாரத்தில் பல ஊர்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற கருப்பராயன் கோவில் இங்கே இருக்குங்க. இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் விசேஷ நாட்களாக இருக்குது. மலையின் அடிவாரத்தில் கருப்பராயன் கோவிலுக்கு பின்னாடியே ஒரு பிரம்மாண்டமான வேப்ப மரத்துக்கு அடியில் தான் இந்த விநாயகர் உட்காந்துருக்காரு. இந்த மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் யாருமே வராதனால இங்க இருக்கிற கோவில்கள் பராமரிக்காமலே இருக்கு. அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு பக்கத்திலே கன்னிமார்கள் சிலைகளும் இருக்கு. இங்க இருக்கும் தெய்வங்களை வணங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க, நம்ம வந்துட்டு 11 மணிக்கு கிளம்பலாம். வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு தான் வந்துட்டு உச்சி வெயிலில் இந்த மலை வந்துட்டு ஏற போகிறோம். மலையை பார்க்குறதுக்கு ஒரு பால் ஷேப்பில் உருண்டையாக இருக்குது. ஆனால் எப்படி தான் ஏறணும்னு தெரியல. இதுதான் வந்துட்டு பாதைன்னு நினச்சிடாதீங்க. இது மழை பெஞ்சு மழை தண்ணி வந்துட்டு வர பாதை. செங்குத்தாக இருக்குது பாருங்க. இதில் எப்படியும் ஏறுறது. ஆனால் ஏறுறோம். இந்த மலைக்கு எங்கிட்டு போனாலும் பாதை தான் போகல. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க இங்கிட்டும் வந்துட்டு ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேரம் இதெல்லாம் சுக்காங்கல்லாம் இருக்குங்க. சுக்காங்கல் செங்கல் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த மலையில் வந்துட்டு ஏற போகிறோன்னு தெரில. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பாறை மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
ஓகே, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏறியாச்சு. இதுக்கப்புறம் ஈஸி தாங்க. அந்த இடத்துல மட்டும் ஏறுறது மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்படியே கொஞ்ச தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த உடனே விநாயகர் இருக்காரு மேலே. அப்படியே நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே பின்னாடி போடுங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நந்தி வந்துட்டு தெரியுங்க. இங்கே தான் கக்கராயனோட சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு விபூதி இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மூலவர். இங்கே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு அப்படியே இந்த மலையின் மூலவரான கக்கராயனை வணங்கிட்டு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா மலையின் உச்சியில் முருகப்பெருமான் இருக்கிறதா சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஆடு மாடெலாம் மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். மலையோட உச்சிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒத்தப்பாறை மலை உச்சியில் நம்ம ஒத்தையாக மதியம் 1 மணிக்கு இருக்கிறோம். இன்னும் மழை போக போக போய்கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒத்தப்பாறை மலை டாப்புக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நந்தி, இங்கே ஒரு நந்தி வந்துட்டு இருக்குது. ஒரு இடையில பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 வேல் மட்டும்தாங்க இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு இடிஞ்சிருக்கு. இதுதான் முருகப்பெருமானோட சன்னதி. கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் பழமையான இந்த கோவில் 40 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த கோவிலுக்கு ஏன் பக்தர்கள் யாருமே வரலை அப்படிங்கிறதையும் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற பூசாரிக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டேன். நாங்கெல்லாம் சிறு சிறு பாப்பெல்லாம் சேரங்காடாக இருக்குங்க. அப்போ சாமி விளையாடுமாமா. சுற்றி பெரிய பெரிய சாமி நடுப்பில் நீங்கள் உட்காந்துக்கு சுற்றி பக்கம் சாமி ஓரப்படி சுற்றி 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 அப்படி விளையாடுவாமா. கீழே மலையாடி வாரத்தில் வேப்பமரமே பெருசாக இருக்குது. அந்த மாதிரி சாமி இப்பவும் இருக்குது. அப்புறம் மறுபடியும் மேலே கக்கராயன் கோயில் இருக்குது. அந்த கக்கராயன் கோயிலில் குழந்தைகளுக்கெல்லாம் இருமல் வந்தால் இப்படி கக்குவாய் மாதிரி அப்போல்லாம் இருக்கிறது ஆஸ்பத்திரியில் நிறைய இருக்காது. அந்த கக்குவாய் மாதிரி வந்தால் சாமி வந்து கக்க மலையாண்டவன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து குழந்தைகளை கூட்டி வந்து சேவலை கொண்டு வந்து அதுக்கு தலையை சுற்றி அதை விட்டுட்டு அப்போ சாமி கும்பிட்டு போனால் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. அது முருகர் கோயில் மேலே இருக்குது. முருகர் கோயில் மேலே இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கட்டடமெல்லாம் போட்டாங்க. 40 வருஷம் இருக்குங்க. அதெல்லாம் அப்போ போட்டது. அப்போ இங்கேருந்து கீழே இருந்து மலையடி வாரத்துலேருந்து எல்லாம் மேலே சமைப்பாங்க. சமைந்து கொண்டு அதெல்லாம் போட்டு அந்த கட்டடமெல்லாம் வச்சது. மேலே உச்சாணிலையும் முருகர் கோயில் இருக்குது. அதுக்கும் மேடை கட்டிப்பாங்க. இந்த மாதிரி சாமியெல்லாம் ஒன்றும் வைக்கல. அது சின்ன சின்ன சாமியெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கெல்லாம் இங்கே இருந்தாலும் சமைந்து கொண்டு போனாங்க தண்ணியெல்லாம். அப்புறம் முடியல விட்டுட்டாங்க. அது அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ புரட்டாசி மாதம் எல்லா ஊருமே இங்கே காளி வாத்துக்காரர் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை கும்பிடுவோம். ஒன்னி வாத்துக்காரரும் அந்த ஒரு வாரம் போடுவாங்க. கடைசி கிழமை சாமநாயகி வேறு வண்டிக்காரர் வருவாங்க. மத்தம்பாளையம் வருவாங்க. எல்லா ஊருக்காருமே அந்த புரட்டாசி மாதங்கிற போது மாதம் அந்த மாதமே முழு அந்த 4 வாரமும் இங்கே விசேஷம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் கொஞ்ச நாள் இந்த அம்மா பௌர்ணமிக்கு எல்லாம் மேலே ஒரு 10-20 பேர்கிட்ட சேர்ந்து எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் எல்லாம் செஞ்சு அதை கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு 11 மணி வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அப்புறம் தான் எல்லாம் கீழே இறங்கி வருவோம். அப்போல்லாம் அப்படி இருந்தால் இப்போ உள்ளே பசங்கள்லாம் போகிறதில்ல. நாங்கள்லாம் வருவோம். கோயில் வந்து 3 கிளை கட்டு. ஐயா தாத்தனக்கிற வரைக்கும் பசு பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. அதுக்கு மேலே எங்கள் அப்பா மனுச்சு பசு பண்ணிட்டு இருந்தது. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் ஒரு 40 பங்காளி. இந்த 7 ஊர் இருக்குது. ஓகே. கதை வரை ஒன்று நம்ம அன்னூர் இப்படி எடுத்தீங்கன்னா கோட்டை எல்லாருமே நம்மளுக்கு இது புரி சொத்து. இந்த கோயில் குலசாமி கல்பராய கன்னிமாரு வீரமாத்தி சங்கிலி கருப்பு விநாயகர் முருகர் எல்லா சாமியும் இங்கே வச்சிருப்பாங்க. அப்புறம் அது போக மேலே கக்கராயன் அங்கேயும் நாசம் இருக்கு. கக்கராயனா இந்த விநாயகருக்கு பக்கத்துல ஒரு நந்தி சிலை ஒரு லிங்கம் மாதிரி கொண்டு அதுதான் கக்கராயன். அந்த கக்கராயன் கோயில் தான் அத்தனை சனம் வருவாங்க. ஓகே.
மேலே தான் முருகன். மேலங்கிறது வந்து முருகர். ம். முருகருக்கு காவடி எடுத்து ஆடுவாங்க ஓகே. அந்த கோயிலுக்கு. அதெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி அதெல்லாம் அவங்களால முடியல அவங்க நாளையெல்லாம். ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எல்லாம் இல்லை. இது அவங்க போட்டு எல்லாம் செஞ்சது அது முடியல விட்டுட்டாங்க. அதாவது இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மலையின் அடிவாரத்தில் கருப்பராயன் சன்னதி மட்டும் தாங்க இருந்துச்சு. இந்த கருப்பராயன் பல ஊர்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சு. அவர்களால தான் மலை மீது கக்கமலை ஆண்டவர், முருகர், விநாயகர் அப்படின்ட்டு வணங்க தொடங்கினாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 40 வருடங்களுக்கு முன்பாக இந்த கோவிலின் திருப்பணி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்புறமா ஒரு சில காரணங்களால இந்த கோவிலின் திருப்பணி நின்றுச்சு. ஆனாலும் இப்பயும் இந்த கோவில்ல புரட்டாசி மாசத்தப்போ விசேஷம் நடக்கிறதா இந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்குன்றில் ஒரு சில படங்களும் எடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ரஜினி நடிச்ச பைரவி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது 1978 எடுத்த ஒரு படமா அப்படின்ட்டு அந்த பூசாரி சொன்னாரு. பைரவி படம் எடுத்தா ரஜினி, ஸ்ரீகாந்த் 2 பேர். இங்கேங்களா? பைரவிங்களா? பைரவி படம். அப்ப ரஜினி என்னை கூப்பிட்டாப்பல, நீங்க வாங்க போயிடலான்னு. எங்க அப்பா உள்ள ஸ்ரீகாந்த் எனக்கு பேர் வச்சது ரஜினி. நெசமாதான் சொல்றீங்க பைரவி அப்படிங்கிற படம்? ஓகே ஓகே. உண்மையை மலை மேல போட்டு பாரு, இப்போ 10 நிமிஷம் வழி எனக்கு. எங்கேயோ மொட்டை வெயில் அடைக்க போகுது, உச்சி வெயில், ஒன்றுமே இல்லாத மலையில் ஏறி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு மேக மூட்டைகள் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ சேஃபாக வந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அடுத்த மலைக்கு போகிறேன். ஓகே, டாடா, பை. பாருங்க என் பின்னாடி எப்படி இருக்கு, சங்கு தாண்டி. இதுல இருந்து நம்ம குதிச்சிருக்கோம். தெரியுது பார்த்தீங்களா? நட்டுக்குத்தெல்லாம் இருக்கியா, அதில் இறங்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாம் ஒத்தப்பாறை மலையை ஏறிட்டு இறங்கியாச்சுங்க. அதாவது கல்வராயன் மலையை வந்துட்டு ஏறி இறங்கியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊர் பொதுமக்களுக்கு இந்த மலையை பற்றி பலருக்கும் வந்துட்டு தெரியாமல் தான் இருக்குது இந்த ஜென்ரேஷனில். ஸோ அவங்க வந்துட்டு மறக்காமல் இந்த மலைக்கோவிலுக்கு வாங்க. ஸோ திருப்பணிகள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வழியாக நாம ஒத்தப்பாறை மலை ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்தது நாம போகிற மலை தான் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குருந்தமலை. இதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, டாட்டா, பை பை. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.